வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் மகரிஷி அவர்களின் ஞானக்களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருந்து ஆசை என்ற தலைப்பில் ஒரு கவி. இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். அதாவது நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. ஒரு ஆசை மனதில் தோன்றும் போதே அது ஏன் எழுகிறது, அதன் நோக்கம் என்ன என்பதை ஆராய வேண்டும். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள தற்போதைய சூழ்நிலை, நேரம், இடம், உடல் உழைப்பு, செல்வம் சாதகமாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இந்த ஆசை நிறைவேறிய பிறகு தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ சமூகத்திற்கோ என்ன விளைவு, தீமை அல்லது நன்மை ஏற்படும் என்று முன்கூட்டியே யோசிக்க வேண்டும். இந்த 3 கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி தீய ஆசைகளை தவிர்த்து மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். தத்துவத்தின் முக்கியத்துவம் என்னன்னா, மனக்கட்டுப்பாடு தேவையற்ற ஆசைகளால் ஏற்படும் துன்பங்களை தவிர்க்கிறது. அப்புறம் விளைவு அறிஞ்சு செய்யறது, உடனே கிடைக்கும் இன்பத்திற்காக பிற்காலத்தில் வரும் பெரிய தீமைகளை தவிர்க்க உதவுகிறது. வாழ்க்கை முறைன்னு பார்த்தோம்னா, ஆசைகளை அறிவின் மூலம் சீரமைத்து மகிழ்ச்சியான மற்றும் பொறுப்பான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கிறது. இந்த வரிகள் மூலம் நாம என்ன எடுத்துக்கிறோம், என்ன ஆசைகளை முழுமையாக கைவிடாமல் அவற்றை அறிவின் துணையுடன் முறைப்படுத்தி வாழ்வதே சிறந்தது என்பது உணர்த்துகிறது. ஆசை இருக்கும் போதுதான் செயல் மலரும். ஆனால் எந்த ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என தெரிந்து கொண்டு ஆசையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதே ஆசை சீரமைப்பு ஆகும். இது ஆசையை ஒழித்து விடுவது அன்று. ஆசைப்படும் பொருளை அடைவதற்கும் அனுபவிப்பதற்கும் தனக்கு உடலிலும் உள்ளத்திலும் ஆற்றல் இருக்கிறதா? சிலர் ஆசைப்படுவார்கள், ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற உடல் வலு மனவலும் இருப்பதில்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதாவது நம்ம தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷிக்கு கேதார்நாத் கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போய் வந்தவங்களோட அனுபவத்தை கேட்டு கடுமையான குளிரின் காரணமாக உடலில் நடுக்கம் ஏற்படும் என்றார்கள். அத்தகைய குளிரில் அங்கு சென்றால் தனக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதை அறிந்து கொண்டார். அக்கோயிலில் போய் பெற வேண்டியது என்ன என்று அந்த ஆசையை விட்டுவிட்டார். ஒவ்வொருவருக்கும் முக்கியமான சில ஆசைகள் இருக்கலாம். அவ்வப்போது வந்து போகும் சின்னஞ்சிறிய ஆசைகள் பலவும் இருக்கலாம். அவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். தேவையற்ற ஆசைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். ஆசையை ஒழிக்கவே முடியாது, ஆனால் பேராசையை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். உடல் தேவைக்கு கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் பொருட்களை அளவோடு முறையோடு அனுபவிக்க கூடிய நீதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த வாய்ப்பளித்த TVM யோகா சேனல் அவர்களுக்கு நன்றி.